அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது இருக்கின்ற அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். குற்றச்சாட்டுன்றதை விட அதை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா இவ்வளோ கேவலமாக பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் நடந்துக்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக அங்கே திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காப்புல. அங்கே இருக்கிற ஒரு அர்ச்சகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அர்ச்சகர் கிடையாது, நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் 4000 பணம் கொடுத்தா நான் உங்களை சாமி பக்கத்தை கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரோட முகம் கூட தெரியாம அவர்கிட்ட பணம் கேட்டு அவர்கிட்ட ஜிபேல பணம் வாங்கியிருக்காங்க. 4000 ரூபாய் கையில கூட காசு வாங்கல, ஜிபேல 4000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. அந்த 4000 பணம் வாங்கினதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 காவலாளிகளை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த நடவடிக்கையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்றுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏன்னா இந்த விஷயத்துக்கு முன்பாக ஒரு சின்னதா நம்ம ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கூட போயிட்டு வந்துக்கலாம். திருச்செந்தூர் கோவில், நீங்க உண்மையிலேயே ஒரு இந்து மதத்துல இருந்து நீங்க வேற மதம் மாறணும்னா நீங்க வேற எங்கேயும் போவானா, திருச்செந்தூர் உள்ளிட்ட சில கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே போதும், வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துல இருந்து டோட்டலா வெளியே வந்துருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. காரணம் என்னன்னா, நானே பர்சனலா திருச்செந்தூர் கோயில் போயிருக்குங்க. நம்ம கால் கடுக்க குழந்தை குட்டியோட வரிசையா நின்றுட்டு இருப்போம். ஆனா இடுப்புல பார்த்தீங்கன்னா பாக்கெட்டை சொருகிக்கிட்டு நல்லா இத்த தண்டி உருவத்தோட ஏகப்பட்ட பேர் திரிவாங்க. எல்லாருமே அர்ச்சகர் தான். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அப்ரோச் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் 20 பேர்னு சொல்லி தோலை கையை போட்டு கூட்டு போயிட்டே இருப்பாங்க. பணம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வாங்குவாங்க. ஆனால் நம்ம என்ன கத்துனாலும் என்ன கூச்சலிட்டாலும் இங்கே காவலுக்கு இருக்கிற காவலாளிகள் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்கிறதுலையும் நம்மளை திட்டுறதுலையும் நம்ம கூட வாக்குவாதம் பண்ணுறதுல தான் இருப்பாங்களே தவிர அதை தட்டி கேட்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. யாருமே இதை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க. திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் கிடையாதுங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிருந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிருந்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய வைணவ தலங்கள், பெரிய பெரிய சைவத்தலங்கள் நீங்கள் எதுக்கு போனாலும் இதுதான் நிலைமையே. இவர்கள் 1000 ரூபாய் 2000 3000 4000 ரூபாய் ஆளுக்கு ஏற்ற மாதிரி 5000 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வசூலிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நேர்மையாக எந்த ஒரு விஐபி தரிசனம் இல்லாமல் கடவுளை தரிசிக்க வேண்டும் சொல்லி போய் நின்றீங்கன்னா உண்மையிலே வெறுத்து போய் இனிமேல் இந்த கோயிலுக்கே வரக்கூடாதா, இனிமேல் சாமியே கும்பிட வரக்கூடாதா அந்த அளவுக்கு உங்களை தள்ளப்பட வைப்பாங்க இந்த அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை முதலாக இதுவரைக்கும் எந்த ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் இந்த வேலையை செஞ்சதே கிடையாது. முதலாக அவர் ரமேஷ் அவர்கள் இந்த நேரடியாக போனப்ப அவர்கிட்டயே 4000 ரூபாய் ஜிபே வாங்கியிருக்கானுங்க. அப்ப எந்த அளவுக்கு நாங்க என்னன்னா சிவங்களை யாரா கேட்பா அப்படின்ற அளவுக்கு தான் அங்க ஒரு சிஸ்டமே இருக்கு. இப்ப அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கையை பார்த்து நம்ம அண்ணாச்சி திமுக முன்னாள் அமைச்சர், அதாவது வேட்டியை உருகுவேன் சட்டையை கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தருவார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இதெல்லாம் மரபை தாண்டி கொண்டு போய் கூட்டு போய் காட்டுறது தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி உண்மையிலேயே திமுக என்பது மக்களுக்கு விரோதமான ஒரு சக்தி தான், தீய சக்தி தான்ன்றத முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மணிக்கு மணி நிரூபிச்சுட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாம இவர் இன்னொரு சர்ச்சை மாட்டினாப்புல. என்ன சர்ச்சை மாட்டினார்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு ஒரு இது போகுது, அதாவது சீர்வரிசை போகுது. யார் வீட்டுக்குன்னா சீமான் வீட்டுக்கு. சீமான் முழுக்க முழுக்க திமுகவோட எதிரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவர் கயல்விழி அவர் மனைவிக்கு தாய்மாமன் சீர் எடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. தாய்மாமன் அதாவது கயல்விழி அவர்களுடைய அப்பா தேவரவ சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய அம்மா ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தமே கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி 2 பேரும் ஒரே சமூகம், 2 பேருமே ஒரே ஐடியாலஜி. இவர் திருச்செந்தூர் பக்கத்திலேயும் கன்னியாகுமரி பக்கத்தில் நடக்கின்ற இந்த கனிம வள கொள்கையை பற்றி கொள்ளையை பற்றி இவர் பேசவே மாட்டாப்ல. வைகுண்டராஜனை பற்றி இவர் பேசவே மாட்டாப்ல. அந்த பேசாமல் இருக்கிறது தான் இத்தனை சீர்வரிசை. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இன்னைக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஆட்சி அமைத்து ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு என்ன நடக்கு ஏது நடக்குன்றத ஒரு ஆய்வு மேற்கொண்டுகின்ற ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறாப்புல. அது என்னது, மக்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்யறாப்புல.
ஒரு மக்களுக்கு ஆதரவா ஒரு அமைச்சர் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அந்த விஷயத்தையே வந்து செய்யாத, அது தப்பு. நீ எப்படி, அதாவது திருச்செந்தூர் ஏன் கோட்டலை, அங்க வந்து நீ எப்படி ஆய்வு பண்ணலாம், அங்க வந்து ஏன் அர்ச்சகரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லி ஒரு முகமூடி வேற வந்து போட்டுக்குருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி இவர் இது வரைக்கும் வந்து ஒரு நடவடிக்கை கூட எடுத்ததே கிடையாதுங்க. மாறாக வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கனிம வள கொள்கைகளை பத்தி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதே கிடையாது. ஆக இந்த ஒரு விஷயமானது அறநிலைத்துறை அமைச்சர் செய்த அந்த விஷயம் மக்கள் மத்தியில் நேற்று கூட பாருங்க, திருப்பரங்குன்றம் கோயில்ல வந்து ஒரு சரியான முன்னேற்பாடு இல்லாதனால வந்து நிறைய பக்தர்கள் வந்து மூச்சு திணறி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஆக கோயிலில் வந்து மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றாங்க, கடவுள் மேலே வந்து பற்றோட வர்றாங்க. ஆனால் அந்த கடவுள் பற்ற வந்து டோட்டலாக நீ கோயிலுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து அர்ச்சகர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து தட்டி கேட்ட ஒரு அமைச்சரை, அதுவும் அந்த சமுதாயத்திலிருந்தே வந்த ஒரு அமைச்சரை நீ அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்றாப்புல இந்த தாங்கள் ஒரு தீய சக்தின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு திமுகவுக்கு முழு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுலே வந்து குறியா இருக்கக்கூடியவர் தான் இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அண்ணாச்சி அவர்களுடைய தலையில் அறிவாலயம் எப்போ கொட்ட போகுது என்று தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.